விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தளவுல அதிமுக தேமுதிக வாக்கு யாருக்கு அப்படின்ற நிலைமை மாறி இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த வாக்கும் போக போகுது. இன்னைக்கு அதிமுக வாக்கும் போக போகுது அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே போல தேமுதிகவுடைய வாக்கும் யார் அறுவடை செய்ய போறா அப்படின்ற கேள்விக்கும் விட கிடைச்சிருக்கு. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை இதுவரைக்கும் நடந்த இடைத்தேர்தல்கள்லாம் விட ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்படுது. ரொம்ப எப்படின்னா பரபரப்பான, ஏன்னா இரண்டு கட்சிகள் நிக்கல, வேட்பாளர்கள் நிக்கல, பெரிய கட்சிகள் நிக்கல. ரெண்டாவது திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய சிவா அவர்களும், அதே போல் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வேட்பாளர் அன்புமணி அவர்களும், அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்களும் எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா விக்கிரவாண்டி தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் ஒரு வன்னியர் சமுதாயம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாக்குகளை பெரும்பான்மையை வாங்கலாம். அதுபோக பிற சமுதாய வாக்குகளும் இருக்குது. அப்போ நம்ம அங்கே இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிறுத்தணும் அப்படின்னு ஒரு கட்சியினர் தேர்வு செய்த உடனே அடுத்தடுத்து எல்லா பேருமே வேட்பாளர்களை அதே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, ஒரே சமூக வேட்பாளர். அப்போ வேட்பாளர்களை நீங்கள் சமூக ரீதியாக பிரித்து உறவு கொண்டாடி சொந்தம் கொண்டாடி நீங்கள் வாக்கு கேட்க முடியாது மக்கள்கிட்ட. கட்சி ரீதியாக போகணும் அப்படின்னு பார்த்தா கூடயும் ஒரு அதிருப்தியின் காரணமாக தேமுதிகவும் சரி தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க, அதிமுகவும் தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இந்த தேர்தல் புறக்கணிப்பு யாருக்கு நல்லதா அமைஞ்சிச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. எல்லா அரசியல் விமர்சகர்களும் அதான் முன் வச்சாங்க. அதிமுக போட்டியில் அங்கே ஒன்லி திமுக, பாமக, நாம் தமிழர், இது மூணுமே மும்முனை போட்டியாக போட்டிடுது அப்படின்னாங்க. சரி, ரைட்டு, ஓகே. எல்லாரும் அப்போ அந்த வாக்குகள் சிதறும்ல, அங்கே சமுதாய ரீதியாக வாக்கு செலுத்தக்கூடியவங்க, அந்த சமுதாய அமைப்புகளை சந்தித்து வாக்கு சேகரிக்கக்கூடியவங்க, இப்போ அந்த பாமக உள்ளவங்க அந்த சைடு உள்ளவங்கள்ட்ட கேட்டாங்க. ரைட்டு, ஓகே. அப்போ அந்த வாக்குகள்லாம் சமுதாய ரீதியாக போடணும் அப்படின்னாலும் ஒருத்தருக்கு போட முடியாது. ஏன்னா ஒரு ஊர்லேயே 7 பிரிவாக இருப்பாங்க, அது நமக்கே தெரியும். அது எல்லா ஊர்லேயும் இருக்கும். ஒருத்தர் இந்த பக்கம் போனால் இன்னொருத்தர் இந்த பக்கம் போவான். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒருத்தருக்கு வாக்கு விழும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. திமுகவுடைய வாக்கு வங்கி அப்படின்றது கட்சி ரீதியான வாக்கு, சமுதாய ரீதியான வாக்கு. அவங்க எந்த ஐடியாவில் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ சமீப காலங்களாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பிரமுகர்கள் வீடுகள்ல இருந்து பரிசு பொருட்கள் வேட்பாளர்கள் கொடுக்கறதுக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பரிசு பொருட்கள்லாம் எடுத்து போட்டு உடைச்சதாக ஒரு வீடியோ அனுப்பிவிட்டு வாட்ஸ்அப்பில் வைரலாக வந்துட்டு நம்ம செய்திகளில் பார்த்தோம். ஒரு நிறைய பட்டுப்புடவைகள், வேஷ்டிகள் எல்லாம் வேட்பாளர்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வச்சுருந்தாங்க. இவர் திமுக பிரமுகர் வீட்டில் இருந்து அங்கே பறிமுச்சன்னு சொல்லி நேரடியாக போய் பாமகவினர் போய் வீட்டில் போய் தும்சம் பண்ணி அடித்து எல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் இது பண்ணி வேற லெவல் பண்ணாங்க. அந்த காட்சியை நம்ம பார்த்தோம். அப்படியே சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது. ஈரோடு இடைத்தேர்தலில் அங்கே எப்படி திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அங்கே திமுக எப்படி இறங்கி வேலை செஞ்சாங்க, பரிசு பொருட்கள்லாம் நம்ம பார்த்தோம், கண்கூட பார்த்தோம். நம்ம செய்தியாளர்களையும் ஒளிப்பதிவாளர்களையும் தாக்கி அவங்க போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆனதையும் நம்ம பார்த்தோம். பட்டு புடவை, கொலுசு வரைக்கும் போயிட்டாங்க. இது முன்னாடிலாம் வாக்குக்கு காசு தான் கொடுப்பாங்க, பணம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம், நம்ம வீடியோ பார்த்துருக்கோம், எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் பரிசு பொருட்களில் புடவைகள் போய் கொலுசு வரைக்கும் போச்சு. கட்டப்பையில் ஒரு கிட்டு, ஓட்டு கிட்டு, மெடிக்கல் கிட்டு மாதிரி ஒரு ஓட்டு கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு ஈரோட்டில். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய காளியம்மாள் அவர் கூட அந்த கிட்டோட போனாங்க. ஒரு தொலைக்காட்சியோடைய விவாத நிகழ்ச்சிக்கு ஈரோட்டில் கொடுக்கப்பட்ட கிட்டோட போய் எடுத்து வச்சாங்க எல்லாத்தையும். கொலுசு, புடவை, என்னென்ன வச்சாங்களோ எல்லாம். இந்த அளவுக்கு இடைத்தேர்தலில் ஜெயிக்க வேண்டிய ஒரு கௌரவ பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ நான் தேர்தலில் ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்றதெல்லாம் இப்போ இல்லை. யார் ஜெயிச்சா, என் கட்சி ஜெயிச்சா இல்லையா, மக்கள் ஜெயிக்கிறான் தோக்குறான் நாசமா போறான், அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லைங்க. நான் ஜெயிக்கிறேன்னா எனக்கு கௌரவம் தான் முக்கியம். அதுக்காக என்ன வேணா செலவு பண்ணுவேன். அந்த காசை நீ மக்களுக்கு தொகுதிக்கு செலவு பண்ணி தான் அந்த தொகுதி ஸ்மார்ட் சிட்டி மாதிரி, ஸ்மார்ட் கிராமமா இருக்கும், ஸ்மார்ட் தொகுதியாவே மாறி இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு வாக்குக்கு அந்த கட்சி கொடுத்த பணம் இருக்கு பார்த்தீங்களா, செலவு பண்றாங்க பார்த்தீங்களா பரிசு பொருட்களுக்குலாம், அந்த பணத்தை அந்த தொகுதியில நீங்க செலவு பண்ணீங்க, ஒரு ஏரியாவில் உள்ள குறைகளை சரி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி இப்போ ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறாங்களா, ஒரு ஊர் ஸ்மார்ட் கிராமம் மாதிரி, ஸ்மார்ட் வில்லேஜ், அது மாதிரி ஒரு ஸ்மார்ட் தொகுதியாகவே மாறி இருக்கும். அந்த அளவுக்கு பணம் கோடி கோடியாக கொட்டி இறக்கிறாங்க. எதுக்காகன்னா ஒன்றும் இல்லை, மக்களுக்காக இல்லை, கௌரவத்துக்காக, கௌரவம், வெட்டி கௌரவத்துக்காக. இன்னைக்கு கையங்களுமா பிடிச்சி இன்னைக்கு பரிசு பொருட்களை மாற்று கட்சியினர் மாற்று வேட்பாளர்கள் இன்னைக்கு பிடிக்கிறாங்க. நம்ம வீடியோக்கெல்லாம் பார்க்குறோம். ரைட். ஏன்னா இதில் முழுக்க இது வரைக்கும் வெளிவந்த வீடியோ பரிசு பொருட்கள் கொடுக்க முற்பட்டது, பதுக்கி வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்த வீடியோக்கெல்லாம் யார் மேலே குற்றம் சாட்டுறாங்க பார்த்தா திமுகவினர் பிரமுகர் வீட்டில் இருந்தா அப்படின்னு. இது வரைக்கும் பிஜேபி சார்பாக பரிசு பொருள் கொடுக்க போனாங்க, நாம் தமிழர் கட்சி சார்பாக எனக்கு கொடுக்கறதுக்கு மணலாமன் ஜெல்லி பைசாவோட கொடுக்க மாட்டாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எங்கே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா
மாற்று கட்சின்னு இருக்கக்கூடியவங்களே, அது எந்த கட்சின்னா நான் சொல்ல விரும்பல, மாற்று நீங்களே இந்த காணொலியில பார்க்கலாம், மாற்று கட்சியில இருக்கக்கூடியவங்களே நீ வாமா என் தெருவில் வந்து ஓட்டு கேளுமா, நான் கூட்டி போறேன் வாமா, நாங்க நிக்கல இல்ல நீ வா, நீ வந்து அவங்க கிடக்காங்க நீ வாமா அப்படின்னு கூட்டிட்டு போய் வாக்கு கேட்க கூட்டிட்டு போறாங்க. இவங்க போய் வாக்கு கேட்கறத விட வாக்கு கேட்க கூட்டிட்டு போறாங்க மாற்று கட்சியினர் சேர்ந்தவங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு தங்களுடைய கொள்கை ரீதி ஏற்றுக்கிட்டு இளைஞர்கள் மற்ற வீடுகள்லாம் ஒரு நாம் தமிழரை விரும்பக்கூடியவங்க வாக்கு செலுத்துவாங்க, பெரும்பான்மையாக வாக்கு விதம் வாங்கியிருக்கிறாங்க, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக வந்திருக்கிறாங்க, முதல்ல இடைத்தேர்தலை சந்திக்கிறாங்க, பெரும்பான்மையான வாக்கு வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அதுல இந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நடந்த மாதிரி ஒரு சம்பவம் எல்லாரும் போட்டிட்டு இருந்தா இங்க வந்து நாம் தமிழர் ஒரு கணிசமான வாக்கு வாங்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதிமுகவும் போட்டி இல்லை, தேமுதிகவும் போட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்க ஒரு கேள்வி வந்தது, தேமுதிகவுடைய வாக்குகள் யாருக்கு, அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு? கட்சி தலைமை வந்து தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க, வேட்பாளர்களை நிறுத்தல, நம்ம தேர்தலில் போட்டி இல்லை, அப்ப அந்த வாக்காளர்கள் கண்டிப்பா வாக்கு செலுத்தணும்ல. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், வாக்காளர்கள் கண்டிப்பா வாக்கு செலுத்தணும், அவங்க கண்டிப்பா வாக்கு செலுத்த தான் போவாங்க, அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை. அப்ப ஏற்கனவே அவங்களை தேர்தலை புறக்கணிப்பாங்க அப்படியெல்லாம் சில அதிமுக பிரமுகர்கள் சொல்லும் போது நம்ம கேட்டோம். ஆனா இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுக சார்பாக நடந்த உண்ணாவிரத போராட்டம் இருக்கு இல்லையா, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டிச்சு உண்ணாவிரத போராட்டம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்தது. அதுக்கு வந்து தேமுதிகவுடைய சார்பில் அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை போய் கலந்து ஆதரவு தெரிவித்து அதில் கலந்துக்கிட்டாங்க. சரி ஓகே, கூட்டணியில் இருக்கிறதுனால தேமுதிக கலந்துக்கிட்டாங்க, அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பேச்சாளர் இடும்பாவனம் கார்த்திக் இன்னும் மற்றும் பலர் எல்லாரும் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து அங்கே உட்காந்து உண்ணாவிரதம் போடுறதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. எதற்காக ஆதரவு? இந்த ஆதரவு இப்போ வந்து அதிமுகவுடைய கூட்டு சேருதா அப்படின்லாம் பல கேள்விகள், பல விமர்சனங்கள். அதற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தாங்க. இது வந்து கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டியது என்பது கடமை, ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஒரு தமிழர்களாக குரல் கொடுக்க வேண்டியது, ஒரு கைகோர்த்து நிற்க வேண்டியது எங்களுடைய கடமை, அதுக்காக நிற்கிறோம், தேர்தலுடைய நிலைப்பாடு வேற, அவருடைய கொள்கைகள் வேற, எங்களுடைய கொள்கைகள் வேற அப்படின்னு விளக்கத்தையும் கொடுத்துட்டாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒருவேளை நேரடியாகவே சொல்லிடுவாரோ, ஏன்னா வாய் விட்டு கேட்டார் இல்லையா, சீமான் அவர்கள் வந்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நேரடியாகவே கேட்குறாரு, நான் நிற்கிறேன், எனக்கு வாக்கு செலுத்துங்க, அதிமுகவுக்காக நான் இறங்கி வேலை செஞ்சிருக்கேன், தேமுதிகவுக்காக நான் வேலை செஞ்சிருக்கேன் கடந்த காலங்களில், அதனால எனக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க, நீங்க நிக்கல நான் நிற்கிறேன், அதனால எனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு வெளிப்படையாக கேட்டார். இப்போ தலைமைகள்கிட்ட வெளிப்படையாக கேட்கல, அவர் வெளிப்படையாக கேட்டதுக்கு பிறகு அடுத்த கட்டமா தலைவர்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கு இல்லையா, ஒரு மனுஷன் யாருக்கிட்டே கூட்டணி வேணாம், இங்கே நான் போக மாட்டேன், போட்டா போடு கொள்கைக்கு வந்து ஓட்டு அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் வந்து வெளிப்படையா வந்து தொண்டர்களை பார்த்து வாக்கு கேட்கும்போது பெருந்தன்மையா தலைவர்களுடைய குணம் எப்படி அப்படின்றது நமக்கு தெரியும். வெளிப்படையா ஒரு சொல்ல முடியலைனாலும், ஏன்னா அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு தலைவருக்குள்ள பண்பு மாண்பு எதுவும் குறைஞ்சிடும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா அதற்கான சந்தர்ப்பம் இது இல்லைன்றத சீமான் அவர்கள் சொல்றாரு, இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது, இதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, நாம் தமிழர் கட்சி நீங்க களத்துல இறங்கி நிக்குது, நம்மளுடைய பொது எதிரி யாருன்றதை பாருங்க, திமுக தான் பொது எதிரி, திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். ரைட். இப்போ வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு ஒரு கருத்து, அப்படின்னா பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க எங்க தொண்டர்கள், பாமகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னா அப்ப யாருக்கு ஓட்டு போடுறது? நீங்க தலைவர்கள் வந்து தொண்டர்களுக்கு கட்டளையிட வேணாம், நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க நம்ம நிக்கலன்னு சொல்ல வேணாம், ஆனா சொல்லாம இங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்றதான் என்னுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க தொண்டர்களைன்னு சொல்லிட்டாரு, அதுதான் இங்க நடந்திருக்கு, சொல்லாம சொல்லிட்டாரு. நீங்க பாமகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க தொண்டர்கள், பாமக ஓட்டு போடாதீங்க அப்படின்னா அப்ப திமுக ஓட்டு போடுங்கன்னு அர்த்தம். திமுக பாமகவுக்கே ஓட்டு போட வேணாம்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாரா? எந்த சொல்லுவாரா? 100% சொல்ல மாட்டார். அப்ப யாருக்கு ஓட்டு போட சொல்றாரு? அதிமுக தொண்டர்களை. அட நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட சொல்றாரு, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு சொல்லாம சொல்றாரு. இந்த தடவை வந்து திமுகவை தோற்கடிங்க, அவங்க எவ்வளவு என்ன பண்ணாலும், எவ்வளவு முயற்சியில் எடுத்தாலும், எத்தனை அமைச்சர்கள் கொண்டு வேலை செஞ்சாலும், எத்தனை எம்பிக்களை வச்சு வேலை செஞ்சாலும், எவ்வளவு பரிசு பொருளை கொடுத்தாலும் இன்னைக்கு வந்து தோற்கடிக்கிறது சரியான வாய்ப்பு, வாக்குகளை சிதறாம நாம் தமிழர் கட்சிக்கு போட்டுருங்கன்னு சொல்லாம சொல்றாரு. ஓகே, பொதுவெளியில வந்து சொல்றாரு அப்படின்னா மறைமுகமா தங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு கட்டளையிட்டா கூட தான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்ப ஒரு சாதாரண ஒரு தொண்டர்களுக்கே தெரியும், ஐயா பேசுறதுல நம்மளுடைய தலைவர் என்ன பேசுறாரு, போடக்கூடாதுன்னு சொல்றாரு, அப்ப யாருக்கு போட சொல்றாரு? அது கூட புரியாத அளவுக்கு தொண்டர்கள் இருப்பாங்க. ஒரு பக்கம் அங்க தேமுதிக தொண்டர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க, நேரம் ஒரு அபிமானம். ஏன்னு கேளுங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது, என் தம்பி விஜயபிரபாகரன் வந்து ஜெயிப்பான்னு கடைசி நிமிடம் வரையும் எதிர்பார்த்தேன், என் தம்பி அங்க தோற்கடிச்சிட்டீங்க, குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வந்து தோற்கடிக்கப்பட்டார்னு அறிவிச்சிங்க இல்ல, மாணிக்கம் அவர் வெற்றி பண்ணார்னு அறிவிக்க வச்சிங்கல்ல அதிகாரிகளை அப்படின்னு
தேர்தல் ஆணையத்தின் மேல ஒரு குற்றஞ்சாட்டி இங்க அறிவிக்கப்பட்டது நேர்மையான முறையில் வெளிப்படைத்தன்மையில இங்க தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டை பகிரங்கமா இதே மாதிரி பொது மேடையில் முன் வச்சு என் தம்பி ஜெயிச்சிருக்கணும், என் தம்பியை நான் எதிர்பார்த்தேன், என் தம்பி ஜெயிச்சு போயிருந்திருக்கணும், டெல்லிக்கு போயிருந்திருக்கணும், பாராளுமன்றத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு அவர் பேசுறாரு. யாருக்கு? கேப்டனுடைய மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள். அப்ப இதெல்லாம் அங்க உள்ள தொண்டர்கள், தேமுதிக தொண்டர்கள் மத்தியில எப்படி தோணும்? தலைமையில இருந்து உத்தரவு வேண்டாம், மாவட்ட செயல வேலையும் செய்ய வேணாம், யாருமே பண்ண வேணாம். ஆனா அங்க உள்ள தொண்டர்களுக்கு உணர்வு பூர்வமாக உணர்ச்சியில அவர் சீமான் ஓகே நம்ம தம்பிக்கு நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நம்ம அண்ணனுக்காக பேசுறாரு, நம்ம தான் நிக்கலையே, நம்ம ஓட்டு அவருக்கு தான் போகணும், நம்மதுக்கு வீணா தானே போகுது, நம்ம ஓட்டை நம்ம அவருக்கு தான் போகணும் அப்படின்னு போடக்கூடிய தொண்டர்கள் தோணுமா தோணாதா? நீங்களே நினைச்சு பாருங்க. அதிமுகவுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் சீமானவர்கள் அறுவடை செய்ய போகிறார். தேமுதிகவுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் அங்க சிந்தாம சிதறாம சீமான் அவர்கள் அறுவடை செய்ய போகிறார். ஏன்னா அதற்கான தேர்தல்களும் நாம் தங்களுடைய வாக்குகளையும் அறுவடை செய்ய போகிறார். அப்ப கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 2வது இடத்துக்கு வருவாரு, இந்த 3வது இடத்துக்கு வருவாரு, அந்த பேச்செல்லாம் இப்ப இல்லை. சீமான் அவர்கள் தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க போறாரு. சீமான் அவர்களுக்கு விழுக்கக்கூடிய வாக்குகள் தான் இன்னைக்கு திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதன்ற ஒரு கேள்விக்குரிய. அப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்றத இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாற்றம் ஜூலை 10ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே தெரிஞ்சிட போகுது. எல்லா மக்கள் இப்போ மக்களுடைய மனநிலையை நம்ம நேரில் சந்திச்சு நம்ம கேட்டோம் அப்படின்னாலே தெரிஞ்சிட போகுது. பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் தேர்தல் களத்துல சுட சுட செய்திகள் வரும். அந்த செய்திகளை அப்படியே உங்களுக்கு சுட சுட நம்ம சிம்மபுர நேயர்களுக்கு பதிவு பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. நன்றி.